ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 19வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக இணை சட்ட புத்தகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்திய நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோசேவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுடைய வழித்தொண்டர்களான மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க இருந்த நாட்டை மோசேவுக்கு காட்டுகிறார். எல்லா நிலப்பரப்பையும் காட்டுகிறார். அனைத்தையும் பார்த்துக்கொள், ஆனால் உன்னால் அங்கே செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூதாதையருக்கு நான் கொடுக்கவிருக்கிறேன் என்று சொன்ன நாட்டு நான் கொடுக்க போகிறேன், நீ பார்த்துக்கொள் என்றார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்பவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழதான் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் நாம் பேசுகின்ற வார்த்தை அனைத்தும் தீயனிடமிருந்தே வருகிறது. அதனால் முடிந்தவரை நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை இறைவனுக்குரிய வார்த்தையாக இருக்கட்டும், தீயோனுக்குரிய வார்த்தையாக இருக்க வேண்டும் கூடாது. ஏனென்றால் நாம் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற சொல்லுகின்ற பொய் தீயனுடையது. மற்றவரை குறித்து நாம் அவதூறாக பேசுகின்றது தீயனிடமிருந்து வருவது. மற்றவரையே நாம் கெடுக்க வேண்டும், அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று பேசுவது தீயனிடமிருந்து வருகிறது. மற்றவருடைய நிலையை பற்றி நாம் கேலி செய்வதும் தீயனிடமிருந்து வருகிறது. எப்பொழுது இறைவனுடைய ஆசை நம்மிடம் இருக்கிறதோ மற்றவருடைய துன்பத்தையும் நம்முடைய துன்பமாக காண வேண்டும், மற்றவருடைய வழிகளையும் நம்முடைய வழிகளாக காண வேண்டும். நம் கண்முன்னே நம் சகோதர சகோதரிகள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை நமது துன்பமாக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து அந்த துன்பத்தில பங்கு பெறுகின்ற மக்களாக வாழ இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்கள் சகோதர சகோதரி உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்கள் தனித்திருக்கின்ற பொழுது அந்த பாவத்தை நீங்கள் அவரோடு கலந்து பேசி அதற்கான வழிமுறையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவரை மன்னித்து விடுங்கள், அல்லது அந்த தவறிலிருந்து அவர் வெளிவர நீங்கள் உதவி செய்யுங்கள். அதற்கும் அவர் ஒத்து வரவில்லை என்றால் 2-3 பேரை கூட்டு கொண்டு போங்கள். அதற்கும் அவர் ஒத்து வரவில்லை என்றால் திருச்சபையிடம் கூறுங்கள். அதற்கும் அவர்கள் ஒத்து வரவில்லை என்றால் அவர் உங்களுக்கு வரி தண்டுபவரை போலவும் தீண்டத்தகாதவர் போலவும் இருக்கட்டும் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஒருவரை 7 அல்லது 70 முறை மன்னிக்கலாம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால் ஒருவர் செய்கின்ற தவறை நீங்கள் அவரிடம் சுட்டி காட்டி அதிலிருந்து அவர்கள் திருந்தவில்லை, மனம் மாறவில்லை என்றால் அப்படியே விட்டு விடுங்கள் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அதன் பிறகு கடவுள் அவர்களை பார்த்துக் கொள்வார். அவரை எப்படி மனம் மாற்ற வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். மனிதர்களாகிய நாம் நம்மால் இயன்றவரை ஒருவரை பாவத்திலிருந்து மீட்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், அவருடைய வாழ்வு அதிலே கலந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்மால் இயன்றவரை அந்த பொய்யிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்று அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். அதற்கு நாம் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அதனால் கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமானால் அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் முதலிலே கடைபிடிக்க வேண்டும். அதனால் அந்த பொய் சொல்லுதல், மற்றவர்கள் குறித்து தவறாக பேசுவது, இறைவனுக்கு ஒவ்வாதவற்றை செய்வது, இவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கின்ற பொழுதுதான் இறைவனுக்குரிய காரியங்களை நாம் முழுமையாக செய்ய முடியும். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.